அதான் திருச்சி. 31/10/2001. நேரங்கம்மா மதியம் 2:30 மணி. இவங்க வந்து ராசி வந்து மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரமா? ஆமாங்கய்யா. சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி இவங்களுக்கு? இவங்களுக்கு எப்போங்கய்யா கல்யாணம் நடக்கும்? ஏழுக்குரிய சூரியன் நீசமாக இருக்காரு. வீடு கொடுத்த செவ்வாய் 12ல் வீடு கொடுத்த சுக்கிரன் நீசமாயிட்டாரு. நீசன் நல்ல விஷயம்தான் ஓரளவுக்கு. பொருளாதாரத்தை கொடுத்த அளவுக்கு உறவுகள் ரீதியாக பிரச்சனையாக கொடுக்கும். இப்போ சுக்கிர திசை கேது புத்தி போயிட்டு இருக்குமா? அது கேது புத்தி முடிஞ்சோடனே சூரிய புத்தி ஆரம்பிக்கும் இல்லையா? சூரிய திசை ஆரம்பிக்கும் இல்லையா? அதுலேயுமே அதுவும் நீசம் பெற்ற திசை. அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்களை தான் கொடுக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து மாதிரி, ஏன்னா இவங்க வந்து அதி புத்திசாலி, அதி அறிவாளி, வேற என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் போட்டுக்கலாம். சரியா? நீண்ட தூரம் அப்படிலாம் அதான் நோ எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் மேரேஜ் லைஃப். எந்த விதமான எதிர்பார்ப்பும் அதை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் அது தடையாகத்தான் போயிருக்கும், நிறைவேறி இருக்காது. அப்படி இருக்குது அமைப்பு இருக்குது. ஆனால் அவங்க வந்து நோ எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் மேரேஜ் லைஃப். அதனால் வந்து சூரியனை குரு பார்த்தாலும் ராகுவோட இருக்க குரு அவ்வளோ பலம் இல்லை. இது கொஞ்சம் நல்லா இன்டெப்த்தாக பார்க்கணுமா. 12லையும் செவ்வாய் இருக்குது. இது கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்க வேண்டிய ஜாதகம்மா. ஆன்லைனில் வந்து பொதுவாக இப்போ ஆன்லைன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, எதிர்பார்த்த மாதிரி திருமண வாழ்க்கையே அமையாது. பட் சூரிய திசை, அடுத்து வரக்கூடிய சூரிய திசை, அது சாரம் பார்க்கணும். அது பலன் எப்படிங்கிறது இன்னும் இன்டெப்த்தாக பார்க்குறப்ப தான் நான் சொல்ல முடியும். ஆனால் எதிர்பார்த்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு எதிர்பார்த்தாமல் அப்பாயின்மெண்ட் கூட வாங்கி பாருங்க. அந்த ஸ்க்ரீனில் வரது கூட வாங்கி பாருங்க. ஏன்னா ஒரு 5 நிமிஷமாக அது கணிதம் போடணும். கணிதம் போட்டு அதுக்கப்புறம் பலன் 1/2 மணி நேரம் பலன் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுங்க, அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நல்லதுங்க.